என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. அந்த அர்த்தங்களுக்குத்தான் ஓடுகின்ற ஓட்டம். அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சிலர். சிலர் எதற்காக, ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள். இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது மனிதர்களின் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றது. ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு, பரிவு, பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றாய். நேர்மறை உலகில், நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது சுலபம். நேர்மறை உலகம்தான். ஆனால் சில மோசமான எதிர்மறையான குணங்களை நீ கடந்து வருகிறாய். இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம். அந்த நேரத்தில் அது தான் அவனுடைய உயிரை காப்பாற்றியது. இப்போதைய வாழ்க்கை நிலை உனக்கு இப்படித்தான் இருக்கின்றது. நீ எதற்கும் பதைக்காதே. என் கை எப்போதும் உன்னை காக்கும். விரைவில் மேலோங்கி நிற்பாய். உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து நிற்கப் போகின்றாய். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். பக்தனின் அன்பே எனக்கு உயிர். நான் என் பிள்ளைகளின் அடிமை. அவர்களுக்காகவே நான் இருக்கின்றேன். என் பிள்ளைகள் என்னை அழைக்கும் போதெல்லாம் அங்கேயே அப்பொழுதே நான் அருள் புரிவேன். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு வைரமாக ஜொலிக்கப் போகின்றார். சந்தோஷமாக இரு குழந்தையே. பறவைகளுக்கு மரணத்தை தவிர வாழ்வில் வேறு பிரிவுகள் இல்லை. ஆனால் மனிதனுக்கு மரணம் வருவதற்கு முன்பே வாழ்வில் பல பிரிவுகள் தோன்றுகின்றது. காரணம், பறவைகளுக்கு ஆறறிவு இல்லை. அவைகள் அதிகமாக சிந்திப்பதும் இல்லை. ஆனால் மனிதனுக்கு ஆறறிவு உண்டு. அவன் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கின்றான். வாழ்வில் பிரிவுகளை சந்திக்கின்றான். அளவுக்கு அதிகமாக சிந்திக்காதே குழந்தையே. உனக்கு எது நடக்க வேண்டும் என்றுள்ளதோ அது நிச்சயம் நடந்தே தீரும். செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஆரோக்கியத்தை இழக்கின்றான் மனிதன். பிறகு ஆரோக்கியத்தை மீட்க செல்வத்தை அழிக்கின்றான். எதிர்காலத்தை மனதில் வைத்து நிகழ்காலத்தை வீணாக்குகின்றான். பிறகு எதிர்காலத்தில் தன் கடந்த காலத்தை நினைத்து அழுகின்றான். மரணிக்கவே போவதில்லை என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். வாழவே இல்லை என்பது போல மரணித்து விடுகின்றான். இதுதான் மனிதர்களின் வாழ்க்கை. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த நொடி நம் கைகளில் இல்லை. விட்டு கொடுத்து போக தெரிந்தவர்கள் ஏமாளிகள் அல்ல. அவர்கள் தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்ள தெரிந்தவர்கள். புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் மௌனம் கூட சிறந்த மொழித்தான் குழந்தையே. அனுபவங்களை சேகரித்துவை. இனி வரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும். தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேறு யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்றாய். ஆதலால் நல்லதை மட்டுமே விதை. நல்லது மட்டுமே நடக்கும். உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார். எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது. தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை சிற்பமாக்குகின்றதென்பது கல்லுக்கு தெரியாது. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வலியை பொறுத்துக் கொள்வது. அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டுமென்று அவசியம் இல்லை. திமிராகவே தெரிந்தாலும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய். உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று. இருக்கும்போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது. அவற்றை இழந்த பிறகுத்தான் தெரியும். இழந்தவை பொக்கிஷங்கள் என்று. அறிவை விட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது. சரியோ தவறோ தைரியமாக பேச கற்றுக்கொள். இல்லையென்றால் பாதி தவறை உன் தலையிலேயே கட்டிவிடுவார்கள். கவலையில் முடங்கி போகாதே. பயந்து ஒதுங்கி போகாதே. தோல்வியில் துவண்டு போகாதே. உன்னை நீ மாற்றிக்கொள். உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும். நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலைக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும். உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும்.
பொய்தான் விரிவாக பேசப்படும். வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டுத்தான் செல்கின்றார்கள். குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள். அவர்களுக்கு அது ஒன்றுதான் வேலை. உனக்கு 1000 வேலைகள் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி செல். முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழி திறந்து விடுகின்றது. எத்தனை துன்பங்கள் நேர்ந்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும். முயற்சி செய்து கொண்டே இரு. ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடம். தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள். வேறு யாரையும் எதிர்பார்க்காதே. நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும். நஞ்சை வைத்துக்கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள். தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான். நல்லதை தவறாக செய்தவன் தான் தலைகுனிந்து வாழ்கின்றான் இந்த கலிகாலத்தில். பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு. அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும். வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே. அதன் பாதையில் செல். அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும். அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தையே. நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது? ஒருவரை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது சாமர்த்தியம் அல்ல, பச்சை துரோகம். மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்க தொடங்கி விடுகின்றது. ஓர் உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல, அன்பும் நேர்மையும் மட்டுமே. வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது. போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம். முடியாதவன் தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான். முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான். வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே. கவலைப்பட வேண்டாம். கண்ணியமாக வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளேன். உன்னுடைய ஊழ்வினை முடிந்து நல்வினையின் தொடக்கம் உன்னுடன் நானும் இருக்கின்றேன் என்பதை விரைவில் நீ உணர்வாய். கலங்காதே. விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றாய். நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன். உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன். ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானால் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன். என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன். சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன். பெற்றுக்கொள்ளேன் தங்கமே. என் பிரியமே, உன்னை வழிநடத்தி செல்பவன் நான் அல்லவா? உன் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். எனக்குள் என் சாயி இருக்கின்றார். எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உன் கவலைகள் அனைத்தும் பறந்து போகும். உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை குழந்தையே. ஏன் இந்த தாமதம்? என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பிய புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை. உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் சோதிக்கும் காலம் இது. அமைதியுடன் உன் கடமைகளை செய். உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது. கலங்காதே தங்கமே. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். உன்னை தாங்க நான் இருக்கின்றேன். அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக் கொள்வேன். என் தங்கமே, நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகின்றா. நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும். நீ என் பிள்ளை. உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன். காலம் கடந்துவிட்டதே என்று வருத்தமடையாதே. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன். நீ எதை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். உண்மையான அன்போடு நீ எதிர்பார்த்து தேடிய உன் உறவு நிச்சயம் உன்னை தேடி வரும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னை தேடி வரும் தங்கமே. உன்னுடைய கவலைகள் என்னவென்பது நன்கு தெரியும். எந்த நொடியிலும் மாற்றம் வரும். என் உயிரே நீதான் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை நீ பெருக்கிக் கொள்ள முயன்று அதில் வெற்றியும் அடையப் போகின்றா. இந்த காலகட்டத்தில் இது நடக்கப் போகின்றது. உற்சாகமாக இரு. உன்னுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும். நீ படிப்படியாக வாழ்வில் முன்னேற்றம் அடைவா. உயர்வு வரும்போது கூடவே அகங்காரம் வரும்.
அந்த அகங்காரத்தை தவிர்த்து விட்டால் நீ மேன்மேலும் வளர்வது உறுதி. உன் வாழ்க்கை தரம் உயர என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பாக உண்டு தங்கமே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உனது புலம்பல்கள் முடிவுக்கு வந்து விட்டது. விலக்கியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். தூற்றியவரும் போற்றுவார்கள். வாழ்வு வளமாகும். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவார். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்துவிடு. உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வை நான் ஒளிர செய்வேன். மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கின்றா. வேதனை தீர்ந்து மகிழ்ச்சி வரப்போகின்றது. என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. கலங்காதே. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னை திருப்திப்படுத்துவேன். எவன் ஒருவன் என்னை முழு மனதுடன் நேசிக்கின்றானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னிடமிருந்து பதிலை பெறுகின்றான். உனது அருகிலேயே நான் எப்போதும் இருக்கின்றேன். எந்த ரூபத்தையும் நான் எடுத்துக் கொள்கின்றேன். உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே. நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உன் எதிர்காலம் சிறப்பாக மாறப்போகின்றது. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமையப் போகின்றது. மகிழ்ச்சி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகப் போகின்றது. இந்த சாகியின் மேல் சந்தேகம் வேண்டாம் தங்கமே. நீ ஒவ்வொரு நொடியிலும் அமைதியாக இரு. நீ சரியான நேரத்தில் இருக்கின்றா. உனக்கெல்லாம் உகந்த நேரத்தில் கொடுப்பேன். என் வைரமே, நானாக தேர்ந்தெடுத்த என் குழந்தை நீ. உன் அருகிலேயே உன்னுடன் நான் இருக்கின்றேன். அதை நீ உணராமல் எங்கெங்கோ சென்று என்னை தேடிக் கொண்டிருக்கின்றா. முதலில் என்மேல் முழுமையாக நம்பிக்கை கொள். உன் வாழ்வில் எல்லை வரை உன்னை வழிநடத்தி உன் வழித்துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.